ஸோ வெரி குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பௌஸ் வீசாக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றது தான் கவர் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸோட செக்லிஸ்ட் வந்து india.diplo.de வெப்சைட்டில் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து india.diplo.de இந்த வெப்சைட்டில் வந்து செக்லிஸ்ட் வந்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் ஃபேமிலி ரியூனியன் விசா ஸ்பௌசஸ்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் செக்லிஸ்ட் வந்து வந்துடும். ஹியர் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பௌஸோட பாஸ்போர்ட், அது வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் தேவை. தென் யூ ஷுட் ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்புறம் உங்களோட 2 பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் தேவை. இந்த லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே நீங்கள் விடெக்ஸை கிளிக் பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம். இது அப்ளிகேஷன் ஃபார்ம். நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். தென் ரெண்டு பாஸ்போர்ட் ஐடென்டிக்கல் பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ், ஜெர்மன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோன்னு போட்டாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபோட்டோ வரும். அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் 2 பயோமெட்ரிக் ஃபோட்டோ பிஃபோர் நாட் ஓல்டர் தென் 6 மந்த்ஸ் எடுத்துக்கணும். தென் அடிஷ்னல் கான்டாக்ட் அண்ட் லீகல் ரெப்ரசன்டேஷன் இந்த ஃபார்மும் வந்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ கிவ் யுவர் ஓன் இமெயில் ஐடி, அட்ரஸ் அண்ட் தென் ப்ராப்பராக சைன் பண்ணுங்கள் ப்ளீஸ் அண்ட் இதை வச்சு. So these 2 forms you can download from here, and also with the checklist ஓட PDF below attached இருக்கும். And then ஒரு questionnaire இருக்கு. ஸ்பௌஸ் வீசாக்கு மட்டும் இது வந்து ஸ்பெசிஃபிக்கான questionnaire. Here என்னென்ன questions கேட்டிருக்காங்கனாக்கா உங்களோட நேம், சர்நேம், அதாவது உங்கள் ஸ்பௌஸோடது, தென் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், எப்போ மேரேஜ் ஆச்சு, எந்த ரிலீஜன் படி ஆச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கன்சுலேட். அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை கன்சுலேட்டில் வந்து தே வில் ஆஸ்க் ஃபார் த மேரேஜ் ஆல்பம் அண்ட் செவரல் அதர் டாக்குமெண்ட்ஸ். ஸோ எவிடென்ஸ் தட் யூ காட் மேரிட் அண்ட் ஆல்சோ வெட்டிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ் காமிக்க சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ கெஸ்ட் அட்டன் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் மேரேஜ். ஸோ என்னென்ன ரிச்சுவல்ஸ் பண்ணாங்க. ஸோ எவ்ரி திங் வில் பி கவர்ட் ஹியர். If it is a registered marriage, please attach it, and then yeah, you can also mention it's a registered marriage. And then what else? ஸோ இதுதான் அடிஷ்னல் கொஷினர். நீங்கள் இதை ஃபில் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தென் உங்களோட காப்பி ஆஃப் போத் ஸ்பௌஸோட பாஸ்போர்ட், உங்கள் பாஸ்போர்ட் ரெண்டுமே ஃபுல்லாக கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டாக வேணும். தென் உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட், அதாவது ஜெர்மனியில் வந்து உங்களோட ரெசிடென்ஸ் பெர்மிட் இருக்கும். அது வந்து அப்டேட்டட் வெர்ஷன் வந்து ஒரு காப்பி கொடுங்க, அட்டாச் பண்ணுங்கள். தென் மெல் த பெஷைனிங், அதாவது உங்கள்கிட்ட இருக்க அக்காமடேஷன் வந்து ஸ்டில் இன்னொரு அனதர் பர்சனை வந்து அக்காமடேட் பண்ண முடியும் அப்படின்றதுல அட்லீஸ்ட் இஃப் 2 பீப்புள் நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க, 2 பீப்புள் லிவ் பண்ணுற அளவுக்கு உங்களோட அக்காமடேஷனோட ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ இட் ஷுட் பி லைக் மோர் தென் 20 meters squared. And what else? Proof of marriage. So according to your religion, marriage registration certificate வைங்க. Then or photos are required in some of the consulates. So this similarly for Sharia law or special marriage act. So mostly marriage certificate, marriage நடந்த photographs இருந்தால் போதும். Then எஸ், தென் பர்த் சர்டிஃபிகேட், யுவர் பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட், காலேஜ், யூனிவர்சிட்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அது, அண்ட் யுவர் யா ஸ்கூல் சர்டிஃபிகேட், பர்த், டேட் ஆஃப் பர்த் இன்க்ளூட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும் ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸில். தட்ஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் உங்கள் ஆதார் கார்டு ஒரு ஓட்டர் ஐடி, பட் ஆதார் கார்டு இஸ் மேண்டட்டரி. நீங்கள் இதை சப்மிட் பண்ணலனாலும் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து A1 இஸ் மேண்டட்டரி. மோஸ்ட் ஆஃப் த ஸ்பௌஸ் வந்து A1 வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை கான்சுலேட்டில் நீங்கள் ஸ்பௌஸ் வீசாக்கு போனீங்கன்னா தே வில் ஆஸ்க் கொஷின்ஸ் ஆல்சோ இன் ஜெர்மன் அண்ட் யூ ஹேவ் டு ரிப்ளை இன் ஜெர்மன். ஐ திங்க் இஃப் இட் இஸ் நாட் இன் த ஜெர்மன் கான்சுலேட், நீங்கள் வந்து VFS ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுறீங்கன்னா தேர் இஸ் நோ ப்ராப்ளம். ஒரு கொஷினும் கிடையாது. ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு யூ கேன் கம் பேக். அண்ட் உங்களோட ஸ்பௌஸோட விசாவோட பர்பஸ் வந்து இதில் ஏதோ ஒன்று கவர் ஆகியிருந்தால் மட்டும்தான் யூ கேன் இன்வைட் யூர் ஸ்பௌஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பட் ஸ்டில் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் இன்வைட் தேர்
partners to Germany. So but still these are important that உங்களோட ஜெர்மனியில் இருக்கிற உங்கள் பார்ட்னர் வந்து they have a secure employment. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ if they have blue card or some employment visa or PR ஆல்ரெடி அவங்க ஒரு ரிசர்ச்சராக இருக்காங்களோ இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கனாலும் தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். அண்ட் இதில் ஏதோ ஒன்றில் உங்களோட பார்ட்னரோட விசா ஜெர்மனியில் கவர் ஆகுதுன்னா then they can invite their spouses to Germany. And visa fees. Visa fees வந்து updated version வந்து VFS வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். For Mumbai, Kolkata and Chennai, இது வந்து invitation letter is mandatory. So invitation letter from the spouse, please write that get a letter from the spouse who's living in Germany that the spouse really would like to have the family together. இது வந்து emotionally support பண்ணும். And yeah, things like that. We got married and so on. So and I would like to invite my spouse here to continue our marriage life. இந்த மாதிரி எழுதி ஒரு invitation letter from and to போட்டு எழுதி சப்மிட் பண்ணணும். I can also attach a model letter for this invitation letter and then spouseோட employment contract. If they are from, for example, university PhD postdoc அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா employment contract இருக்கும். or else also the other companies employment contract வந்து attach பண்ணணும். 3 months ஓட salary slip வந்து attach பண்ணணும். So that's all. These are the documents necessary for the spouse visa to apply. Then இந்த ஸ்பௌஸ் விசா வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மினிமம் இஸ் 1 month. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நான் வந்து சென்னை கன்சுலேட்டில் அப்ளை பண்ணவங்களுக்கு மினிமம் 1 monthல they get the visa approval. and then passport submission 2 to 3 daysல நடந்துடும். ஸோ மேக்ஸிமம் இட் கேன் டேக் அப் டு 12 weeks. ஆஃப்டர் 12 weeks உங்களுக்கு போகுதுன்னா then you can make a query either in the VFS center or in the Chennai consulate. You can give them a letter or go in person and then ask about the status of the appointment. If you have any questions, feel free to write in the comments. Thank you.